ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வாழ்வு தரும் மன்னா நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து நாம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 11வது வசனத்தில் இருக்கிற வேத பகுதிகளை நாம் வாசிப்பதை கவனிப்போம். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடி இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதீர்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் கொண்ட எங்களை விநேசரே, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் மறப்பதில்லை என்று சொல்லி எங்களை இதுவரைக்கும் மறக்காமல் ஆண்டவரே, நாங்கள் எங்கள் முற்பிதாக்களை போல பொல்லாத வழிகளிலே ஆண்டவரே அவர்கள் உட்கார்ந்து விளையாட எழுந்து இச்சித்தது போல நாங்களும் இச்சையாதபடிக்கு ராஜா உமக்கு பயந்து இச்சை அடக்கத்தோடு கூட நாங்கள் நடந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. மாம்சத்தின் இச்சை எங்களை விட்டு விலகுவதாக ராஜா. ஆமாண்டவரே, நாங்கள் ஒருபொழுதும் மாம்சத்திற்கு அடிமைகளாகாதபடி, பாவத்திற்கு அடிமைகளாகாதபடி கிறிஸ்துவாகிய உமக்கு அடிமைகளாக வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இன்றைக்கு இந்த வார்த்தைகள் கேட்ட யாவரும் ஆண்டவரே அவரவர் தங்கள் பொல்லாத இச்சையின் வழியிலிருந்து மனம் திரும்பி உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் வாழ கர்த்தர்களை ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு அவர்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறதோ, என்ன தேவைகள் இருக்கிறதோ அவைகளை சந்தித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை மகிழ்ச்சி ஆக்குவீராக ராஜா. ஆம், அவர்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் நீர் மகிழ்ச்சி ஆக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இரட்சகர் மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. God bless you all. Thank you.